ஹலோ பேரண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹிந்தியில் ரொம்ப முக்கியமான ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரிகிற ராவோட டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை ராக்கே ரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டாப்பிக்கு கிட்ஸ் பார்த்தீங்கன்னா 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ராவோட டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் சவுண்ட்ஸில் எப்படிலாம் ஈஸியாக கிட்ஸுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை கிட்ஸ் புரிஞ்சுக்கிட்டாலே ஹிந்தி ஸ்பெல்லிங் எழுதுறது ரொம்ப ஈஸியாயிரும். வாங்க லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. கே ரூப். ஸோ ரா கே ரூப் அப்படிங்கிறது ஹிந்தியில் ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராவோட சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி இதோட ஃபார்ம் வந்துட்டு 3 waysல சேஞ்ச் ஆகும். ஸோ அது என்னென்ன அப்படின்னு நம்ம கிட்ஸுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா ராக்கே ரூப் அப்படிங்கிறது கிட்ஸுக்கு ரொம்ப ஈஸியாயிரும். ஸோ ராக்கே ரூப்பில் மொத்தம் 3 ஃபார்ம் இருக்கு. ஸோ ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ர. ஸோ இதை வந்துட்டு சாமானிய ர அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரேஃப். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பதன். ஸோ இந்த 3 ஃபார்ம்ல இதோட சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி இது மாறும். ஸோ இதை டீட்டெயில்டாக வாங்க எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபார்ம் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ர. அதை நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி நார்மல் ர அப்படிங்கிறத சாமானிய ர அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட சவுண்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராவோட சவுண்ட் என்னவோ அதோட சேம் ஃபுல் சவுண்ட் ர அப்படிங்கிற சவுண்டு தான் இருக்கும். அண்ட் இதோட ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபார்ம் இந்த ர அப்படிங்கிறது இப்படியே தான் இருக்கும். வேற எந்த மாடல்லையும் எந்த ஷேப்லையும் இது சேஞ்ச் ஆகாது. சவுண்டு ஃபுல் சவுண்டில் தான் இருக்கும். இதோட ஃபார்ம் அப்படியே இந்த ரேங்கிற இந்த ஷேப்லேயே தான் இருக்கும். அண்ட் இதோட பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வேணாலும் இருக்கும். ஒரு வேர்டோட ஸ்டார்டிங்கில் இருக்கும், மிடில் இருக்கும், எண்டிங்கில் இருக்கும். ஸோ எனிவேர் இதோட பொசிஷன் எனிவேர் எந்த இடத்துலையும் இருக்கும். சவுண்டு பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வவலோட தான் இது இருக்கும். ஸோ இதோட எக்ஸாம்பிள் பாருங்க, ராத். ஸோ ராத் இது வந்துட்டு ர சவுண்டில் தான் இருக்கு, ஃபுல் சவுண்டில் தான் இருக்கு. நெக்ஸ்ட் இதோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல, பேக்ல, மிடில் எங்க வேணாலும் இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, ராம், ராஜா, ரஸ்மலாய். ஸோ ராவோட ஃபார்ம் சேஞ்ச் ஆகாது. இதோட சவுண்ட் வந்துட்டு ஃபுல் சவுண்டில் தான் இருக்கும். பொசிஷன் அப்படின்னு எடுக்கும்போது எனி பிளேசஸ். இது வந்து திஸ் இஸ் நார்மல் ர, சாமானிய ர. ஸோ ஃபார்ம் 2 நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார்ம் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஃப். ஸோ ஃபார்ம் 2வை ரேஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஹாஃப் லெட்டர். ஸோ ஹாஃப் லெட்டர் அப்படின்னா வந்துட்டு அதோட சவுண்ட் வந்துட்டு ஹாஃபாக தான் இருக்கும். பிகாஸ் இட் ஹாஸ் நோ வவல். இதுக்கு வவல் கிடையாது. இந்த ரேஃபோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் கீழே இங்க வந்து ஒரு லெட்டர் இருக்குன்னா அந்த லெட்டருக்கு மேல ஒரு சி ஷேப்ல இருக்கும். இதோட ஃபார்ம் வந்துட்டு சி ஷேப்ல ஒரு லெட்டருக்கு மேல இருக்கும். இதை வந்து நீங்க ஒரு கேப்போ இல்ல கிரவுன் மாதிரியோ கிட்ஸுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஒரு லெட்டருக்கு மேல கேப் மாதிரியோ கிரவுன் மாதிரியோ இருக்கு அப்படின்னா இதை வந்துட்டு ரேஃப் அப்படின்னு நீங்க சொல்லி கொடுக்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன், ஒரு லெட்டர் வந்துட்டு க அப்படின்னு இருக்கு. நம்ம அந்த இடத்துல இப்படி போட்டோம் அப்படின்னா இது வந்து ஈயோட மாத்ரா. அதே மாதிரி இங்க ஒரு லெட்டருக்கு மேல வந்துட்டு சி ஷேப்ல இருக்கு. ஸோ அப்போ கிட்ஸ் வந்துட்டு இது மாத்ரா அப்படின்னா இதுவும் மாத்ரா அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. ஏன்னா திஸ் இஸ் நாட் மாத்ரா. ஏன்னா இது வந்துட்டு இட் ஹாஸ் நோ வவல் சவுண்ட். இதுக்கு வவல் கிடையாது. அதனால ஒரு லெட்டருக்கு மேல சி ஷேப் இருக்கு அப்படின்னா அது மாத்ரா கிடையாது, அது ரேஃப். அதாவது ஆர் வந்துட்டு டிஃபரெண்ட் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு கிட்ஸுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு ஆரோட ஃபார்ம் வந்துட்டு ஹாஃப் லெட்டர், ஹாஃப் சவுண்ட்ல இருக்கிறதுனால ரேஃப் வந்து எப்படி இருக்கு, ஒரு லெட்டருக்கு மேல சி ஷேப்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கிட்ஸுக்கு இதுல சொல்லி கொடுக்கும்போது 3 இது சொல்லி கொடுக்கணும். ஒன்று வந்துட்டு ஆர் ரவோட சவுண்ட் எப்படி இருக்கு, ஹாஃப் சவுண்டா இருக்கு. அதாவது ர அப்படின்னு இல்லாம ர் அப்படின்னு ஹாஃப் சவுண்ட்ல இருக்கு. செகண்ட் நம்ம கிட்ஸ்க்கு என்ன சொல்லி கொடுக்கணும், அதோட பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ இந்த ரேஃபோட பொசிஷன் என்னது, ஒரு லெட்டருக்கு மேல கிரவுன் மாதிரி கேப் மாதிரி சி ஷேப்ல உட்கார்ந்துருக்கும். ஸோ அதோட பொசிஷன் என்ன, டாப் ஆஃப் த லெட்டர். அண்ட் தேர்ட் ஒன் நம்ம கிட்ஸ்க்கு என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா அது ஒரு லெட்டருக்கு மேல இருந்தாலும் இந்த ரவோட சவுண்ட் இருக்குல்ல இது வந்துட்டு லெட்டருக்கு முன்னாடியே வந்துடணும். லெட்டருக்கு அப்புறம் நம்ம இங்க இந்த சவுண்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த சவுண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. லெட்டருக்கு பிஃபோர், ஈவன் தோ லெட்டருக்கு மேல இந்த ரேஃப் இருந்தாலும் அதோட சவுண்ட் எங்க உச்சரிக்கணும், லெட்டருக்கு முன்னாடியே நம்ம ரேஃபோட சவுண்டை உச்சரிச்சிடணும். ஸோ இப்போ இந்த ரேஃப்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க பாருங்க, இது சு, சக்கு ஊ மாத்ரா கொடுத்துருக்கு. இங்க பாருங்க கீழே இதுல இப்படி கொடுத்துருக்குல்ல இது வந்து மாத்ரா. ஆனா ஒரு லெட்டருக்கு மேல சி ஷேப்ல இருக்கு அப்படின்னா அது வந்துட்டு ரேஃப் அப்படின்னு சொல்லி கொடுங்க. சி ஷேப்ல இருக்கும். ஸோ சு இர் ய நான் சொன்னேன் பாத்தீங்கல்ல, இது வந்து இந்த லெட்டருக்கு மேல இருக்கும். ரேஃப் வந்து லெட்டருக்கு மேல சி ஷேப்ல இருக்கும். சவுண்ட் எங்க உச்சரிச்சிரும், நம்ம இந்த யக்கு முன்னாடியே இந்த இர் சவுண்ட் வந்துடணும். ஸோ இது ஹாஃப் சவுண்டு, ர அப்படின்னு சவுண்ட் பண்ணக்கூடாது. சவுண்ட் என்னது, ஹாஃப் சவுண்டு. ஸோ சு இர் ய, சூரிய. இங்க பாருங்க, ச இர் சர்ச், ச இர் சர்ச். பா, இது வந்து பா இர் இக், பார்க்.
வ இர் ஷ வர்ஷ வ இர் ஷ வர்ஷ க இர் இம் கர்ம் க இர் இம் கர்ம் கர்ம் கர்ம். ஸோ இந்த மாதிரி கிட்ஸுக்கு ரேஃப் சொல்லி கொடுக்கும்போது ரேஃப் வந்து லெட்டருக்கு மேலே இருக்கும். நெக்ஸ்ட் இதோட சவுண்ட் என்னவா இருக்கும்? ஹாஃப் சவுண்டாக இருக்கும். அண்ட் இதோட சவுண்டை எங்கே நம்ம யூஸ் பண்ணணும்? எந்த லெட்டருக்கு மேலே இருக்கோ அந்த லெட்டருக்கு முன்னாடியே நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு ரேஃப் சொல்லி கொடுக்கும்போது சொல்லி கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஃபார்ம் 3. ஸோ ஃபார்ம் 3ல பார்த்தீங்கன்னா 2 ஃபார்ம்ஸ் இருக்கும். பதன் வந்துட்டு 2 ஃபார்மில் இருக்கும். ஸோ ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லெக் மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும். ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வி ஷேப்பில், இன்வெர்டட் வி ஷேப்பில் ஒரு பதன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லெக் மாதிரி இருக்க பதன் பற்றி படிப்போம். லேட்டராக இதை முடிச்சுட்டு நம்ம இந்த வி ஷேப்பில் இருக்க பதன் பற்றி நம்ம படிக்கலாம். ஸோ ஃபார்ம் 3ல வந்துட்டு பதன் இருக்கும். பதன் வந்துட்டு 2 ஃபார்மில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பதன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லாண்டிங் லைனா இருக்கும். இந்த பதனோட சவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் சவுண்ட் இருக்கும். ஸோ இதோட சவுண்டு ஃபுல் சவுண்டில் இருக்கும். அதாவது ர அப்படின்னு ஃபுல் சவுண்டு மேக் பண்ணும். நெக்ஸ்ட் இதோட பொசிஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் இருக்கு அப்படின்னா அந்த லெட்டரோட, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் க அப்படின்னு ஒரு லெட்டர் இருக்கு அப்படின்னா இந்த பதன் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெட்டரோட லெக்ல கீழே இப்படி ஹாஃப் ஸ்லாண்டிங் லைன்ல இருக்கும். ஸோ இந்த பதனோட பொசிஷன் என்னது? ஒரு லெட்டரோட லெக் கிட்ட இருக்கும். அண்ட் இதோட சவுண்ட் வந்துட்டு ஃபுல் சவுண்ட் இருக்கும். அண்ட் இந்த பதனோட சவுண்டை நம்ம எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர் இருக்குல்ல, எந்த லெட்டரோட லெக்ல இருக்குதோ இந்த லெட்டரோட சவுண்டை ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிட்டு தான் இந்த சவுண்டை யூஸ் பண்ணணும், பதனோட சவுண்ட் யூஸ் பண்ணணும். அண்ட் இதுல ஒன் மோர் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதன் இருக்குல்ல, இந்த பதன் வந்து ஃபுல் சவுண்டா இருக்கும். இது ஃபுல் சவுண்டா இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வவல் இருக்குல்ல, இந்த லெட்டரோட சவுண்டை வந்துட்டு ஹாஃபா மாத்திரும். இதுல என்னென்ன பாயிண்ட் அப்படிலாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இந்த பதன் படிக்கும் போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதன் எப்படி இருக்கும்னா ஒரு ஹாஃப் ஸ்லாண்டிங் லைன் ஷேப்ல இருக்கும். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதோட பிளேஸ்மெண்ட் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டரோட லெக்ல இருக்கும். ஒரு லெட்டருக்கு கீழே லெக்ல இருக்கும். அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட சவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல் சவுண்டா இருக்கும். இது எந்த லெட்டரோட லெக்ல இருக்கோ அந்த லெட்டரோட சவுண்டை வந்துட்டு ஹாஃபா மாத்திரும். இங்க பாருங்க இதோட பொசிஷன் என்னன்னு கொடுத்துருக்கோம், பாட்டம் ஆஃப் த ப்ரீவியஸ் லெட்டர். ஸோ இங்க ஒரு லெட்டர் இருக்கு அப்படின்னா இந்த லெட்டரோட பாட்டம்ல தான் இருக்கும். அண்ட் இதோட சவுண்ட் பிளேஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெட்டரோட சவுண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் இந்த லெட்டர். அதே நம்ம ரேஃப் படிக்கும்போது இங்க பாருங்களேன், ரேஃப் பத்தி நம்ம படிக்கும்போது லெட்டருக்கு மேல அதோட ஃபார்ம் இருக்கும். பட் என்னன்னா இந்த லெட்டருக்கு முன்னாடியே ஃபர்ஸ்டே ரேஃபோட சவுண்ட் நம்ம சொல்லிட்டு தான் அந்த லெட்டரை நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு நம்ம இந்த லெட்டரோட சவுண்டை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம பதனோட சவுண்டு வரும். ஸோ லெட்டருக்கு பின்னாடி தான் பதனோட சவுண்டு வரும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இப்போ ஃபர்ஸ்ட் இது என்ன லெட்டர்? ப. இந்த லெட்டரோட லெக்ல என்ன இருக்கு? ஒரு பதன் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்? ப அப்படின்னு இதை ஃபுல் சவுண்ட் கொடுக்காம இதை ஹாஃப் சவுண்டு ப அப்படின்னு மாத்திட்டு இதை ர சவுண்ட் ஃபுல் சவுண்ட், இந்த பதனோட ஃபுல் சவுண்ட் யூஸ் பண்ண போறோம். ப ர ப்ர. இது என்னது? ந இம் பிரணம். ஸோ ப ர பிர நம் பிரணம். இது பாருங்க. நெக்ஸ்ட் இது ப, இது ர. ஸோ பக்கு பதிலா நம்ம என்ன சவுண்ட் யூஸ் பண்ண போறோம்? ஹாஃப் சவுண்ட் ப. பிர சார் பிரச்சார். இது ப, இது ர. பிர ஹாஃப் சவுண்ட் எடுக்கிறோம், இதுக்கு ஃபுல் சவுண்ட் பிர மன் பிரம்மன். நெக்ஸ்ட் இங்க பாருங்க பிரதிக் பிரதிக். ஸோ இந்த பதன் என்னவாகுது? பதன் வந்துட்டு ஒரு லெட்டரோட லெக்ல ஸ்லாண்டிங் லைன் மாதிரி இருக்கும். அதோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா லெக்ல இருக்கும், ஒரு லெட்டரோட லெக்ல இருக்கும். அண்ட் இதோட சவுண்டு ஃபுல் சவுண்ட் இருக்கும். இந்த பதன் எந்த லெட்டர் கிட்ட இருக்கோ அந்த லெட்டர் ஹாஃப் சவுண்டா மாறிடும். ஸோ பிரணம் பிரச்சார் பிரம்மன் பிரதிக். அண்ட் இதுல மெயின் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெக் எந்தெந்த லெட்டர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் பங்கிற லெட்டர் கிட்ட தான் இந்த பதன் இருக்கும். இது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த பங்கிற லெட்டர் கிட்ட இருக்கும். அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா க ப க. ஸோ இந்த மாதிரி லெட்டர்ஸ் கிட்ட இந்த பதனை நீங்க பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பதன்ல செகண்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஷேப் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வி ஷேப் வந்து இன்வெர்டட் ஃபார்ம்ல இருக்கும். அதாவது ஒரு லெட்டர் இருக்கு அப்படின்னா அந்த லெட்டரோட கீழே வந்துட்டு இந்த மாதிரி இன்வெர்டட் வி ஷேப்ல இந்த பதன் இருக்கும். ஸோ ஒரு லெட்டருக்கு கீழே இந்த மாதிரி இன்வெர்டட் வி ஷேப் இருக்கு அப்படின்னா அது பதன் அப்படின்னு அர்த்தம்.
இந்த பதன் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் லெட்டர்ஸ் வித் ரவுண்டட் பாட்டம். ஸோ ட ட த ட ஸோ இந்த மாதிரி ரவுண்டட் பாட்டம்ஸ் லெட்டர்ஸ் கீழே மட்டும்தான் இந்த பதன் இருக்கும். இந்த பதன் வந்து ப கிட்டையோ க கிட்டையோ ய கிட்டையோலாம் இருக்கவே இருக்காது. ஒன்லி ஃபார் த ரவுண்டட் பாட்டம் லெட்டர்ஸ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. இது ட ர ட்ரக் ட்ரக். நெக்ஸ்ட் இங்க பாருங்க டக்கு கீழே பதன் இருக்கு ட்ராம். பாருங்க ட்ரெயின் ட்ரெயின், டிராமா டிராமா, பெட்ரோல் பெட்ரோல் பெட்ரோல், ட்ரம் ட்ரம். ஸோ இந்த மாதிரி ரவுண்டட் பாட்டம்ஸ் லெட்டர்ஸ்க்கு கீழே தான் இந்த இன்வெர்டட் வி பதன் இருக்கும். ஸோ நம்ம ராக்கி ரூப் அப்படின்னு எடுக்கும்போது என்னென்ன ஃபார்ம்லாம் இருக்குது? மொத்தம் 3 ஃபார்ம் இருக்குது. ஸோ ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ர. ஸோ நார்மல் ர அப்படிங்கிறது ஃபுல் சவுண்டில் இருக்கும். அதோட பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி பிளேசஸில், ஃப்ரண்ட்டில், பேக்கில், மிடில், எனி ஃபார்மில், ஐ மீன் எனி ரங்கிற லெட்டர் வந்துட்டு எந்த பிளேஸில் வேணாலும் இருக்கும். ஸோ செகண்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஃப். ரேஃப் அப்படிங்கிறது ஹாஃப் சவுண்டு. ர வந்துட்டு ஹாஃப் சவுண்டு தான் மேக் பண்ணும். அதோட பிளேஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொசிஷன் என்ன அப்படின்னா ஒரு லெட்டருக்கு மேலே க்ரௌன் மாதிரி சி ஷேப்பில் இருக்கும். அண்ட் அந்த சவுண்டோட பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த லெட்டருக்கு மேலே இருக்கோ அந்த லெட்டரோட சவுண்டுக்கு முன்னாடியே ரேஃபோட சவுண்டை யூஸ் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதன். ஸோ பதனில் வந்துட்டு 2 ஃபார்ம் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஸ்லாண்டிங் லைனில் இருக்கும், இன்னொன்று வந்துட்டு இன்வெர்டட் வி ஷேப்பில் இருக்கும். ஸோ அதுவே ஸ்லாண்டிங் லைன் பதன் அப்படின்னு எடுக்கும்போது அது வந்து ஒரு லெட்டரோட லெக்கில் தான் இருக்கும். அண்ட் அந்த பதனோட சவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் சவுண்டில் இருக்கும். அது ஃபுல் சவுண்டில் இருந்தாலும் அந்த எந்த லெட்டரில் இருக்கோ அந்த லெட்டரோட சவுண்டை ஹாஃபாக மாற்றிடும். அண்ட் நம்ம பதனோட சவுண்டு பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த லெட்டர் காலில் இருக்குதோ அந்த லெட்டருக்கு அப்புறமா தான் பதனோட சவுண்டு எடுக்கும். ஸோ இப்போ ப ர அப்படின்னு ப்ர அப்படின்னு இருக்கு அப்படின்னா நம்ம பங்கிற சவுண்டை ஹாஃபாக யூஸ் பண்ணிட்டு ரங்கிற சவுண்டு ஃபுல்லாக இருக்கும். பட் பர்க்கு அப்படின்னா ர சவுண்டை நம்ம உச்சரிக்கணும் ப்ர அப்படின்னு. பதனில் செகண்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் வி ஷேப். ஸோ இந்த இன்வெர்டட் வி ஷேப் வந்து எந்த லெட்டர்லலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டட் பாட்டம்ஸ் லெட்டர்ஸில் மட்டும்தான் இருக்கும். ட ட த ட அப்படிங்கிற இந்த ரவுண்டட் பாட்டம் லெட்டர்ஸில் மட்டும்தான் இருக்கும். அண்ட் இதோட சவுண்ட் என்ன பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டட் பாட்டம் லெட்டர்ஸோட சவுண்டுக்கு அப்புறம் இந்த ர சவுண்டு வரும். ஸோ ஐ ஹோப் நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த ராக்கி ரூப்பு உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ராவோட சவுண்ட், அதோட டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் என்ன, அதோட பிளேஸ்மெண்ட், சவுண்ட் பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.